மாலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீம் ஆயிலும் பஞ்சகாவிய ஸ்ப்ரேயும் கொடுக்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த த்ரிப்ஸோட இன்சூரன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது இப்போயே நம்ம பஞ்சகாவியாவும் நீம் ஆயில் ஸ்ப்ரேயும் கொடுத்தோன்னா இன்செக்ட் வந்து ரிப்பலண்ட் ஆகிடும். அதாவது நம்ம ஃபீல்டுக்கு வந்து இதுக்கப்புறம் இன்செக்ட் மோஸ்ட்டாக வராது. பஞ்சகாவியம் வந்து நியூட்ரன்ஸ் சப்ளை பண்ணுறதுக்காக யூஸ். நீம் ஆயில் வந்து 30 ml per டேங்க் அடிக்க சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு 50 ml per டேங்க் அடிக்க போகிறோம். ஏன்னா 5% அப்போ தான் வரும். இது மொத்தமாக 20 லிட்டர் டேங்க்குன்றதுனால ஒரு டேங்க் வந்து 10 லிட்டர் கணக்காக 12 லிட்டர் கணக்கு வரும். இப்போ நம்ம 20 லிட்டர் டேங்க்குன்றதுனால நம்ம வந்து எவ்வளோ அடிக்க போகிறோம்னா 50னா இப்போ ஒரு 100 ml ஆஃப் இது வந்து இந்த 20 லிட்டர் ஆஃப் வாட்டரில் இப்போ நம்ம கலந்துக்க போகிறோம். இது மொத்தம் 20 லிட்டர் டேங்க்கு வால்யூமு. இங்கே வந்து வால்யூம் வந்து மென்ஷன்டாக இருக்கும். இங்கே 10 லிட்டர்ஸ் கணக்கில் மென்ஷன்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தா தெரியும். காவியாவும் இது கூட மிக்ஸ் பண்ணி தான் அடிக்க போகிறோம். பஞ்சகாவியா வந்து ஆக்சுவலாக 30 ml per லிட்டர் சொல்லுவாங்க. 30 ml per லிட்டர்னால் நம்ம வந்து 10 லிட்டர்ஸ்க்கு 300 ml அடிக்கணும். 20 லிட்டர்ஸ்க்கு வந்து 600 ml வந்து இப்போ நம்ம இதில் கலந்து இதையும் நீம் ஆயிலையும் கலந்து நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். காவியாவை திறக்கும் போதே ஏதோ பெப்சி பாட்டில் திறக்கிற மாதிரி அது ஃபர்மெண்ட் ஆகிருக்க கேஸ் வந்து அந்த டாப்பில் நிற்கிது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுதாகரனை கூட்டுட்டு டேங்க்கில் 20 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபீல்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவரோட ஸ்ப்ரேயர் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபீல்டுக்கு. பட்டன் எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் அந்த சைடு பட்டன். ஆன் பண்ணி விடு. இது வருவா. அவ்வளோதான். புரியுது. அவனால் பாதி இடம் கூட இதில் இந்த நாசில் கவர் பண்ண முடியாது. ஒன்றுனா நீ இங்கே இருந்தனா அந்த முனைக்கே அடிக்கலாம். இந்த டேங்க் ஃபுல்லாக இருக்குது. நீ பொறுமையாக அடிச்சுன்னு வரலாம்.